புகையிலை எப்படி உலகத்துக்கு அறிமுகம் ஆச்சுன்னா 1492 கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சப்ப அமெரிக்க மக்கள் அவருக்கு புகையிலையை பரிசாக தந்தாங்க. அது அப்படியே ஐரோப்பிய நாட்டுக்கு பரவ ஆரம்பிச்சது. 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆக்கிரமிச்சப்ப அது இந்தியாவுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போன அப்புறமும் அவங்க கொண்டு வந்த புகையிலை நம்மளை இன்னும் அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு. நான் ஒரு திங்ஸ் சொன்னேன். பாருங்க, இந்த மாதிரி பசங்களை பார்த்தா நம்ம பசங்களை கெட்டு போகுது. உங்கள் காசு கீழே வந்திருக்கு பாருங்க. என்னது இது? தம்பி, நாங்கள் யாரையும் கெடுக்கலப்பா. உங்களா மாதிரி பசங்க. அண்ணா நான் ஒரு கிங்ஸு ஒரு சாக்லேட்டு. தம்பி, சிகரெட் பிடிக்கிற வயசாயுது. யோ போயா. ஏன் அங்கிள், சிகரெட் பிடிக்க தனி வயசு இருக்கான்னு? தம்பி, நாங்கள் யாரையும் கெடுக்கல. உங்கள் மாதிரி பசங்க தான் கெடுக்குறீங்க. இப்போ வந்தால் பையனுக்கு ஒரு 12 வயசு இருந்திருக்குமா? அவன் வந்து இங்கே சிகரெட் கேட்டப்பா அவர் சிகரெட் கொடுத்தாரு. அவர் அங்கே வியாபாரத்தை மட்டுமே பார்த்துட்டு தன்னாலமாக இருந்திருக்காரு. ஆனால் நீங்கள் எங்களா மாதிரி பசங்களை தப்பு சொல்கிறீங்க. அப்பா, அது கடைப்பா. அவர் வியாபாரம் தான் பார்ப்பாரு. அதே அவர் பையன் இருந்தால் அவர் வியாபாரத்தை பார்த்துருப்பாரா? இப்போ என்ன தான் செய்ய சொல்கிறப்பா? என்ன எதுக்கு மச்சான் வர சொன்ன? சரி, என் கூட வாங்க. அங்கே நிறுத்து மச்சான். பாருங்க சார். மச்சான் இதுக்கு தான் கூப்பிட்டியா? படத்தில் செம்ம பிட்டான். ஷோக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குது, வா போகலாம். பார்த்தீங்கள எப்படி பேசினா? பார்த்தீங்கள? இதை இங்கே ஒட்டினா இதை பார்த்து வர ஆட்களை மட்டும் நினச்சி பார்த்த தியேட்டர் ஓனர் இதை பார்க்கக்கூடிய சின்ன பசங்களை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இதுதான் சார் அவருடைய தன்னலம். ஆனால் நீங்கள் எங்களை மாதிரி பசங்களை அசால்ட்டாக குறை சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீ சொல்கிறது சரிதான்பா. எங்கள் மேலே தப்பு இருக்கு. பார்ப்போம். ஏதோ இனிமேல் உங்களுக்கு புரிஞ்சா சரி. இனிமேல் நீங்களா தன்னலமாக இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க, ட்ராப் பண்ணுறேன். ஏய் நிறுத்து. ட்ரிபிள்ஸ் வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? எதுக்கு ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? ஃபைன் கட்டு போங்க. சார் என்ன சார்? என்ன தம்பி, ட்ரிபிள்ஸ் எதுக்கு வந்தீங்க? ஃபைன் கட்டு போங்க. ஏன் சார் 50 பேர் போக வேண்டிய பஸ்ஸில் 100 பேர் அனுப்புறீங்க? 2 பேர் போக வேண்டிய பைக்கில் 3 பேர் போனால் ஃபைன் கேட்பீங்களா சார்? என்ன தம்பி, போலீஸ்கிட்டே ரூல்ஸா? ஏன் சார் நாங்களாம் ரூல்ஸ் பேசக்கூடாதா சார்? தம்பி, நாட்டில் மொத்தம் 130 கோடி பாப்புலேஷனு. இதில் கவர்மெண்ட்டால் எல்லா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. கவர்மெண்ட்டாலே முடியலாம், நாங்களா என்ன சார்? தா சரி போ. இனிமே இதை பாரு, இனிமே இது மாதிரிலாம் யார்கிட்டையும் பேசாதானே? தேங்க்ஸ் சார். 50 பேர் போக வேண்டிய பஸ்ஸில் 100 பேர் போகிறாங்கன்னா அது நம்ம நாட்டு அரசியல்வாதிகளோட தன்னலம் சார். ஏன்னா அவங்களும் அவங்கள சம்மந்தப்பட்டவங்களும் யாரும் அந்த பஸ்ஸில் போக போகிறதில்ல. அதோப்பா அந்த சிகரெட் வாங்கின பையன். ஆமாம் நிறுத்து. தம்பி நில்றா. தம்பி சிகரெட் எங்கடா? சிகரெட்லாம் வாங்கலாம், சாக்லேட் தானே வாங்கினேன். சார் ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? பாத்தியாப்பா, மற்றவங்க தன்னால கடைசியில் எங்கள் பையனையே கட்டுச்சு. இல்லை சார், மற்றவங்க தன்னால உங்கள் பையனை பாதிக்கல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார்? உலக புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கையில் 14% பேர் இந்தியாவில் இருக்காங்க சார். இதனால் மட்டும் இந்தியாவில் வருஷத்துக்கு 9 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க சார். நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது உங்கள் பையனுக்கு பிடிக்கல. அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணோம் சார். தம்பி, இனி இந்த சிகரெட்டே பிடிக்க மாட்டேன்பா. ஆனால் நான் ஸ்மோக் பண்ணது எங்கள் அப்பாட்ட சொல்லத்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா. இதே மச்சான் அவங்க அப்பாட்ட சொல்ல? அன்றைக்கி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நாள் அவனை சிகரெட் வாங்கின சொல்லியிருந்தேன். அவன் அன்னையிலேயும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நான் இப்போ ஸ்மோக் பண்ணுறதில்ல, அவன் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஸ்மோக் பண்ண உனக்குண்ணா? பிகாஸ்
ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த ட்ராமா பண்ணதே நான் தான். இனி அந்த பையனும் சிகரெட் பிடிக்க மாட்டான், நானும் தன்னலமாக இருந்துட்டுமேனு ஃபீல் பண்ண மாட்டேன். இந்தியன்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணி கொடுக்க கூட தயங்குறோம். சின்ன குழந்தைங்களை கூட போதை பழக்கத்துக்கு ஆளாக்குறோம். இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். இனிமேலாவது அது வெறும் வார்த்தைகளாக பார்க்காம உறுதிமொழியாக பாருங்கள்.